Welcome to Pattu's Max. Today's topic is matrix. What is matrix? Matrixனா என்ன நினைக்கிறீங்க? மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன்ஸ் என்ன? மேட்ரிக்ஸ்னா ஒன்றுமே இல்லை. இப்படி ஒன்று இருக்கும், அதுக்குள்ள ஒரு நம்பர்ஸ் இருக்கும். 480 -1 1/2 3/4. This is matrix. Now, the matrix is a rectangular ray of elements or ரெக்டாங்குலர் ரே ஆஃப் எலமெண்ட்ஸ். ரெக்டாங்குலர் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு இப்படி தானே இருக்கும், அவ்வளோதான். இதுதான் ரெக்டாங்குலர். அதே மாதிரி தானே இருக்குது, அதை தான் சொல்கிறாங்க. எ மேட்ரிக்ஸ் இஸ் எ ரெக்டாங்குலர் ரே ஆஃப் எலமெண்ட்ஸ். த ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் ரோ. ஹரிசாண்டல்ஸ் மீன்ஸ் வாட்? ஹரிசாண்டல்னால் எப்படி இருக்கும், வெர்டிக்கல்னால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஓகே, தெரியும், நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம், கிளாஸ் எப்படி போயிருக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியல. ஓகே, a matrix is a rectangular ray of elements. The horizontal elements are row. The vertical elements are column. This is the definition. A matrix is a rectangular ray of element. The horizontal means what? Sleeping word. இப்படி horizontal arrangements are called rows, and the vertical means what? Downward. ஓகேங்களா? vertical arrangement are called columns. That's all. This is the definition. ஓகேங்களா? A matrix is a rectangular ray of elements. The horizontal means sleeping row. Horizontal arrangements are called rows, and the vertical means downward. Vertical arrangements are called columns. This is the definition. Next topic to be covered, types of matrix. மொத்தம் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் 9 டைப்ஸ் இருக்குது. நம்ம அதில் ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ்னால் நான் என்ன சொன்னேன்? ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது படுத்துட்ருக்கிறோம். இப்போ நம்ம இதுலேயே ரோ எடுத்துக்கலாமா, ரோ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாமா? அப்போ இதுவே வந்து நம்ம ரோ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸாம்பிள் ப்ராக்கெட்டில் 4 8 0, நெக்ஸ்ட்டு -1 1/2 3/4. This is the row matrix. Okay, now you are understand. Row matrix means horizontal rows. இப்படி இருக்கிறதா ரோ. எப்போவுமே நம்ம மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது எப்படி எழுதுவோம்னா, ஃபஸ்ட்டு ரோ எழுதுவோம், அப்புறம்தான் காலம் எழுதுவோம். இது எப்போவுமே ரோவை தான் குறிக்கும், இது எப்போவுமே காலமை தான் குறிக்கும். ஓகேங்களா? நவ் இது வந்து ரோ மேட்ரிக்ஸ். இது வந்து நம்மளுக்கு 5 மார்க் கொஸ்டினில் வரலாம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக வரலாம். நம்ம தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ் நம்ம இந்த சம்லேருந்தே எடுக்கலாமே. காலம் மேட்ரிக்ஸ்னால் என்ன? 4 -1 8 1/2 0 3/4 எழுதலாமா? எக்ஸாம்பிள் இப்படி 4 1 4 -1 8 1/2 0 3/4. This is called column matrix. This is row matrix. This is column matrix. That's all. The types of matrixல first row matrix, column matrix. நம்மளுக்கு இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 2 மேட்ரிக்ஸ். இன்னொரு டாபிக்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம நெக்ஸ்ட்
பார்க்கலாம். Next topic we have to see square matrix. Next topic is square matrix. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் நம்ம என்ன நினைப்போம்? ஸ்கொயர்னால் முதல் என்ன? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இப்படி இருக்கும், கரெக்டுங்களா? இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும், இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதுதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோம்? எக்ஸாம்பிள் 1 3 4 2. அதே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3 2 1 3 4 1 1 2 -1. எப்படி 2 into 2 2 row 2 column 3 row 3 column. This is the square matrix. புரியுதுங்களா? நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்? ரோ மேட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். ரோ மேட்ரிக்ஸ்னா ஹரிசாண்டல், காலம் மேட்ரிக்ஸ்னா வெர்டிக்கல். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன? 2 ரோ 2 காலம், 3 ரோ 3 காலம், 4 ரோ 4 காலம், அந்த மாதிரி எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸாக வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் we have to see diagonal matrix. diagonal matrixனா என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ நம்ம டயகனல் மேட்ரிக்ஸ் பார்க்கணும். டயகனல் மேட்ரிக்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, அதோட ஆன்சர்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எந்த மாதிரி கொடுப்பாங்கன்னா 8 0 1 0 -3 0 0 0 11 இந்த மாதிரி கொடுத்து நம்மளுக்கு aij is equal to 0, ai is equal to not equal to j இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம இப்போ மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சம்ஸ் எப்படி எழுதுப்போம்? a11 ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோட ஃபஸ்ட்டு காலம். அதே மாதிரி a11 நம்மளுக்கு என்ன ஆன்சர் எழுதுவோம்? 8ன்னு எழுதுவோம். அதே மாதிரி a12 ஃபஸ்ட்டு ரோ, முதல் நம்மளுக்கு ரோ எது? இதுதான் ரோ. ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலம், இது ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்டு ரோ. ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம், கரெக்டுங்களா? அப்போ நம்ம இங்கே எழுதிக்கலாம் சின்ன சின்னதாக a11 a12 a13. ஃபஸ்ட் எழுதிக்கல நம்மளுக்கு என்ன? ரோ நம்பர். செகண்ட் எழுதிக்கல நம்மளுக்கு என்ன? காலம் நம்பர், கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு ரோங்கிறனால எல்லாத்துக்கும் 1 1 1, ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம். நெக்ஸ்ட் a21 a22 a23. செகண்ட் ரோ, ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம். நெக்ஸ்ட் a31 a32 a33. தேர்டு ரோ, ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம். Now a11 is 8, a12 is 0, a13 is 1. Therefore a21 is equal to 0, a22 is equal to -3, a23 is equal to 0. Next, therefore a31 is equal to 0, a32 is equal to 0, a33 is equal to answer 11. ஓகேங்களா? இப்போ டயகனல் மேட்ரிக்ஸ்னால் இந்த மாதிரி கொடுப்பாங்க, நம்ம இந்த மாதிரி இருக்கிறது எழுதணும். புரியுதுங்களா? இப்போ ஐங்கிறது எப்போவுமே நம்மளுக்கு என்னவா குறிக்கும்? ரோவை குறிக்கும். ஜேங்கிறது எப்போவுமே நம்மளுக்கு எதவை குறிக்கும்? காலம்ஸை குறிக்கும். ஓகேங்களா? நம்ம இதில் கொஞ்சம் எப்போயுமே இது பண்ணிக்கணும். எப்போவுமே ஏக்கு ஃபஸ்ட்டில் வர்றது ரோ, செகண்டில் வர்றது காலம். இப்போ நம்ம எப்படி 3 into 3 மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம்னு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்பர் எப்போவுமே நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா ரோவாக இருக்கும், செகண்ட் நம்பர் எப்போவுமே நம்மளுக்கு காலமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ டயகனல் மேட்ரிக்ஸ் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் we have to see scalar matrix. ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்ன நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் நத்திங் பட்பா ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன எழுதுகிறோமோ அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 0 0 4 இது ரெண்டு எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்கா? அதே மாதிரி k 0 0 0 k 0 0 0 k
இப்போ இது எப்படி இருக்குது? இது டயகனல் ஸ்கேலர் ஒரே மாதிரி இருக்கா? இதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி டயகனல் ஒரே மாதிரி இருக்கிறது பேர் நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸோட எக்ஸாம்பிளாக எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி லைன் ஈக்குவலாக இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு என்னதுன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் வி ஹாவ் டு மூவ் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னென்னா யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன? இது நம்மளுக்கு கொஸ்டினில் அடிக்கடிக்கு வருது. நம்மளுக்கு எல்லா எக்ஸசைஸ்லையும் இது இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன? ஐடென்டினா என்ன? ஒரே மாதிரி இருக்கும். நம்ம அப்போ வந்து வேறு வேறு நம்பரை பார்த்தோம். எதில்? ஸ்கேலார் மேட்ரிக்ஸில். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா 1001 இதுக்கோட பேர் தான் I2ன்னு சொல்லுவாங்க. I2ன்னு நம்மளுக்கு கொஷினில் வந்திருந்தாவே 1001 எழுதிக்கலாம். அதே மாதிரி 100 010 001 இதுதான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா I3ன்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொஷினில் ரைட் இப்போ இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 2a - 5b + I2 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏங்கிற மேட்ரிக்ஸோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், பிங்கிற மேட்ரிக்ஸோட 5ஐ மல்டிப்ளை பண்ணுவோம், 2 மல்டிப்ளை பண்ண ஆன்சரோட நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம், வந்த ஆன்சரோட I2வை ப்ளஸ் பண்ணுவோம். இப்போ I2 நீங்கள் கொடுத்துட்டாங்க. I2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இது எப்படி எழுதலாம்? 1001 இது கண்ணை மூடிட்டு நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். அதுக்காண்டி தான் நான் இப்படி சொல்லித்தரேன். இப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் அது யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு 1 மட்டும்தான் இந்த மாதிரி டயகனலாக வரணும். சரிங்களா? இந்த மாதிரி வருது நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். 1 நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸ்கேலார் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பர் வேணால் இந்த மாதிரி டயகனலாக ஈக்குவலாக வரலாம். 4 வரலாம், k வரலாம், 5 வரலாம். இதே இந்த இடத்துல 1 இங்கேயும் 1 வந்திருந்தா நம்ம அது என்னவா எடுத்துப்போம்னா ஐடென்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அந்த ஐடென்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் டயகனல் இந்த மாதிரி 2 1 ஈக்குவலாக I2ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி எழுதணும், I3ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி எழுதணும், I4 கொடுத்தாங்கன்னா நம்ம இதில் இன்னொரு ரோ 2 ரோ சேர்த்திட்டு நம்ம 4th 1 போட்டு எழுதுவோம். இதுதான் நம்மளுக்கு ஐடென்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வி கோ டு ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ் ஜீரோன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா? தெரியும் தானே? நார்மல் ஜீரோ, அவ்வளோதான். ஜீரோ மேட்ரிக்ஸ் இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் வந்து நல் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம 1.1லேயே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நல் செட் இதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அந்த நல் செட்டு பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. என்னது? எல்லா ஆன்சரும் நம்மளுக்கு ஜீரோவாக வரும். தட்ஸ் ஆல். எக்ஸாம்பிள் 0000, 000000000. திஸ் இஸ் தி ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ். அவ்வளோதான். ஜீரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், இதை நல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். இதுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். நெக்ஸ்ட் வி ஹாவ் டு மூவ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் என்ன? இது நம்மளுக்கு கொஷினில் அடி கேட்குறது. இது நம்மளுக்கு வந்து சும்மாவே கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சிட்டா நம்ம ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்க வேண்டிய டாபிக்ஸ். ஓகேங்களா? டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் என்ன? டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ. எக்ஸாம்பிள் A matrix is equal to 5 3 -1 2 8 9 -4 7 5 இப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். 3 × 3 மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம மறுபடியும் இது 3 × 3 மேட்ரிக்ஸாக தான் மாற்ற போகிறோம். நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ. அப்போனா அதுக்கு என்ன அர்த்தம்னா A⁻T, ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு அர்த்தம். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹரிசாண்டலாக இருக்கிறதெல்லாம் நம்ம நிற்க வைப்போம், அதாவது வெர்டிக்கலாக மாற்றுவோம். வெர்டிக்கலாக இருக்கிறதெல்லாம் நம்ம ஹரிசாண்டலாக மாற்றுவோம். நம்ம ஹரிசாண்டலாக இருக்கிறதெல்லாம் வெர்டிக்கலாக மாற்றினாவே நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் நம்ம வெர்டிக்கலாக மாற்றலாமா? 5 3 -1 மாற்றியாச்சா? நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டலாக இருக்கிறத நம்ம வெர்டிக்கலாக மாற்றலாம். அதை நம்ம இங்கேருந்து எழுதிக்கலாம். 2 8 9
நெக்ஸ்ட் தேர்டு ஹரிசாண்டல் நம்ம வெர்டிக்கலாக மாற்றிடலாம். -4 7 5. இதுவும் நம்மளுக்கு எப்படி இருக்குது? 3 × 3 மேட்ரிக்ஸாக தான் இருக்குது. வேணால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம்னா படுத்துட்டு இருக்கிறதுலாம் நிற்க வைக்கணும், நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் படிக்க வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிசாண்டலாக இருக்குல்ல நம்ம வெர்டிக்கலாக மாற்றிருக்கோம், வெர்டிக்கலாக இருக்குல்ல நம்ம ஹரிசாண்டலாக மாற்றிருக்கோம். நீங்கள் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈஸியாக புரியும். ஒன்றுமே இல்லை, நான் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. 5 3 -1 இது மூணும் படுத்துட்டு இருக்கா, அதை எடுத்து நம்ம நிற்க வச்சு எழுதுகிறோம். 5 3 -1. நெக்ஸ்ட் 2 8 9. அந்த 2 8 9 மறுபடியும் நம்ம நிற்க வச்சு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் -4 7 5. இதை நம்ம என்ன பண்ணுறோம்? இதையும் நம்ம நிற்க வச்சுக்கிறோம். -4 7 5. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் தி டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் நம்மளுக்கு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் நம்ம என்னன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை, அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் அண்ட் லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்னால் என்ன நினைக்கிறேன்னா அது என்னவா இருக்குன்னா ரோ வந்து கிரேட்டர் தென்னாக இருக்கணும் எதோட? காலம்ஸோட. இதே லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் காலம் வந்து ரோ வந்து லோயர் தென் தி காலம்ஸ் தான் நம்மளுக்கு ஹையராக இருக்கணும். அப்பர் ட்ரையாங்கிள்னால் ரோ வந்து நம்மளுக்கு நம்ம 2 ட்ரையாங்கிள் மைனஸ் பண்ணும்போது ரோ வந்து நம்மளுக்கு ஹையராக இருக்கணும். லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? காலம் ஹையராக இருந்துச்சுன்னா லோயர் ட்ரையாங்கிள், ரோ ஹையராக இருந்துச்சுன்னா அப்பர் ட்ரையாங்கிள். அவ்வளோதான். நம்மளுக்கு இது வரைக்கும் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இதில் இன்னும் 2 டாபிக் மட்டும் கவர் ஆகும். அதை பார்த்துட்டோம்னா நம்ம அடுத்து எக்ஸசைஸ் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தான் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். எலமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் என்ன? எலமெண்ட்ஸ்னால் என்ன? நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, நான் தான் சொல்லி கொடுத்தேன்ல ஒரு சம்மில். உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தேன்? 1 3 √2 5 1/2 -4. இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ். நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி எலமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் இல்லை வாட் இஸ் தி எலமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன எழுத போகிறோம்? எலமெண்ட்னா என்ன? உள்ளே எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை எண்ணி எழுதணும், அவ்வளோதான். உள்ளே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ இது என்ன மேட்ரிக்ஸ் ஆக்சுவலாக? ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 3. ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம் இன்ட்டு 2. 3 ரோ, 2 காலம். 3 2s are answer 6. ஸோ 6 எலமெண்ட்ஸ்னால் நம்ம ஒன்றுமே இல்லை, உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் நம்ம கவுண்ட் பண்ணணும். இது ஒரு எலமெண்ட், 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 இது ஒரு எலமெண்ட். நம்ம அப்படி உங்களுக்கு என்ன முடியல அப்படின்னா எத்தனை ரோ இருக்கோ இன்டூ எத்தனை காலம் இருக்கோ மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வரும். அதுதான் நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? இதுதான் எலமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். எலமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸில் ஒரு வேளை எப்படி கொடுத்தாங்கன்னா sin theta minus cos theta minus sin theta or sin theta இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இதில் எலமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுவோம்? என்னலாம் 1 2 3 4 எலமெண்ட்ஸ், அவ்வளோதான். இது எப்படி? 2 ரோ இன்ட்டு 2 காலம்ஸ். அப்போ 2 × 2 மேட்ரிக்ஸ். 2 2s are answer என்ன? 4. இதுதான், இவ்வளோதான் நம்மளுக்கு எலமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். இது தெரிஞ்சுட்டா நம்ம ஃபஸ்ட்டு ரோம்லெட்டில் இருக்கிற சம ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வேறு என்ன இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதுன்னா ஆர்டர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஆர்டர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் என்ன? எலமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் எழுதணும்னு தெரியுங்களா? அதுலேயே ஆன்சர் இருக்குது. ஆர்டர்ஸ்க்கும் எலமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரிஞ்சாவே போதும். அதே எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுதுகிறேன். 1 3 √2 5 1/2 -4.
இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் ஆர் தி ஆர்டர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், இல்லை வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி கேட்குறாங்க. நம்ம என்ன எழுதணும் தெரியுங்களா? எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது. ஃபஸ்ட்டு எப்பயுமே என்ன எழுதுவோம்? ரோ எழுதுவோம். இன்ட்டு செகண்ட் காலம் எழுதுவோமா? ஃபஸ்ட்டு ரோ எத்தனை இருக்குது? 1 2 3 3 ரோ, 1 2 2 காலம். திஸ் இஸ் தி ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். 3 into 2 மேட்ரிக்ஸ். அவ்வளோதான். ஆர்டர்னா இது, எலமெண்ட்ஸ்னால் உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணி எழுதணும். இவ்வளோதான். நெக்ஸ்ட் அதே இது தான் கொடுக்குறாங்க, பார்த்துக்கோங்க. sin theta minus cos theta, cos theta sin theta அதே கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்மளுக்கு இப்போ ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 row into 2 columns, 2 row 2 columns. அவ்வளோதான். இதுதான் ஆர்டர். எலமெண்ட்ஸ் மீன்ஸ் உள்ளே கவுண்ட் பண்ணி எழுதணும். எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆர்டர்ஸ்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இதோட இந்த டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நவ் ஃபைனலாக நம்ம இவ்வளோ தான் நம்ம இந்த ஆர்டர்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்டு டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். அண்டு டெஃபினிஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு அடுத்தது எல்லாம் ஒவ்வொரு எக்ஸசைஸாக மேட்ரிக்ஸை பற்றி இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அந்த எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸ் வந்து நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு போடுறேன். இதே மாதிரி டெஃபினிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் எனக்கு அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை எல்லாமே வந்து நான் போட்டுறேன் உங்களுக்கு. இதே மாதிரி ஈஸியாக எப்படி நீங்கள் டெஃபினிஷன்ஸ்லாம் படிக்கலாம், 1 மார்க்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் கேட்பாங்க மேக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் இதே மாதிரி டெஃபினிஷன்ஸ் போடுறதுலாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். பாய்.